ஸ்மைல் ஸ்மைல். அண்ணா அண்ணா கொஞ்சம் பின்னாடி வேணா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாம் சிரிங்க பாப்பா. இங்கே பாருங்க, ரெடியா? இங்கே பாருங்க, சிரிங்க. சிரிப்பு தான் மருந்து, ஓகேவா? ரெடி. மேடம் மேடம் கொஞ்சம் பின்னாடி வாங்க மேடம். செல்லு தான் முன்னாடி வருது. ஐயா சென்னையிலிருந்து வந்திருக்காரு, சிலம்பம் சுதாகர் சார். அவர் வந்து சிலம்பம் அசோசியேஷனில் அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அடுத்தது இவர் கல்யாணி மியூசிக்கல்ஸ். ஆல்ரெடி நம்ம இசைக்கருவிகள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். அவங்களும் வந்திருக்காங்க, அவங்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க. மேடம் வந்து பரதநாட்டியத்தில் உலக புகழ் பெற்ற ஒரு மாமேதையாக திகழ்கிறார். அவங்க வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சாதனையை செய்யணும்னு வாழில இவர்களை எல்லாம் இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிந்து வரவேற்கின்றேன். அதே போல் அவர் விருந்தினராக இன்னொருவர் வந்திருக்காரு. ஐயா அவர் ரொம்ப புகழ்பெற்ற அட்வொகேட், பொள்ளாச்சியில் இப்போ இருக்காங்க. அவரையும் வரவேற்கிறோம். ஒரு கைதட்டல் கொடுத்துக்கலாம். குடியரசுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்தியா சுதந்திரம் வாங்கின போது நமக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்ட விதிமுறைகள் இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த சட்டங்களையே நாம் கொண்டு வந்தோம். அதைத்தான் முதல்ல நாம் அமல்படுத்தினோம். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யாருன்னு கேட்டால் லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு. ஏன்னா நம்ம ஆள் பொறுப்பேற்கிற வரைக்கும் யார் இருந்தாங்க? சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் பிரபு தான் கடைசியாக வைஸ்ராயாக இருந்தார். அவரையே பிரதமராக பொறுப்பெடுக்க சொல்லிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்புறம் தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. இது கட்டினது யாருங்க? எங்க போயிட்டாங்க? என்ன பண்ணாங்க? கட்டணும் வாங்க Bye.
தேங்க்யூ. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் உள்ள வச்சுக்கலாம். வெயில் வந்து மயக்கம் வரும், அதனால வந்து உள்ள போயிடலாம். உள்ள போய் அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கலாம். எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை Pragati. Pragati fokus. மூச்சினை உணர்ந்தால் ஆன்மாவின் ரகசியத்தை அறியலாம். இது பேசுவதற்குண்டான இடமல்ல. சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் எல்லாம் அரும் தவம் செய்யும் இடம். நம்முடைய பேச்சுக்களை வெளியில் விட்டு அமைதியாக சாந்தமாக அமர்ந்து கொண்டிருந்தாலே இந்த வைபவம் சிறப்பாக நடக்கும். ஆகவே ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சுவாமிஜி அவர்கள் இந்த மைக்கு தள்ளி வச்சு ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி கணசதசம் தத்வமச்சாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் भावादीनं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादराजनम् सूत्र भाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेयर्मुक्तिभेद विभागिने पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி உலகெங்கும் வியாபித்திருக்கும் சித்தர் பெருமக்களின் பாதார விந்தங்களை வணங்கி இந்த சித்தர் பீடத்தை அமைத்து இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் சித்தர்களது ஆசையை மக்கள்தான்
வழங்க செய்திருக்கக்கூடிய மூலிகை சித்தர் அவர்களை வணங்கி இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இன்னைக்கு பீஷ்மாஷ்டமி என்று பெயர். மகாபாரதத்தில் பிதாமகர் பீஷ்மரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரம் கிடைத்திருந்தது. என்னைக்கு தன்னுடைய உயிரை விட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் அவர் உயிர் போகும். அப்படிப்பட்ட மகத்தான வரத்தை பெற்ற அவர் மகாபாரத போரில் 11வது நாள் அவர் தாக்கப்பட்டார், வீழ்த்தப்பட்டார். அதற்கு பிறகு உயிரோடு இருந்து இன்றைக்கு தான் தன்னுடைய பூத உடலை விட்டுவிட்டு சென்ற நாள். அதனால் இதற்கு பெயர் பீஷ்மாஷ்டமி என்று பெயர். அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லை. அதனால யார் யாரெல்லாம் அவரை நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவருக்கு திதி செய்த பலன் கிடைக்கும் என்று ஒரு பெரிய மகத்தான ஒரு வரத்தை கொடுத்திருக்காங்க. அதனால இன்னைக்கு அவரை நாம் நினைப்பதனாலே அவருடைய ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு குடியரசு தினம். ஐயா அவங்க குடியரசு தினத்தை பற்றி மிக அழகாக குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அற்புதமாக சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு வழிமுறை ஏற்படுத்தப்பட்ட நாள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆர்டர், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆர்டர் வேண்டும் என்பதற்காக வழிவகுத்து கொடுத்த நாள். அப்படிப்பட்ட அதைவிட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பாரதத்தின் பண்புதனை பாரெங்கும் பரவச் செய்யும் பரதத்தின் திறமைதனை காட்டைங்கெல்லாம் வந்திருக்கீங்க. அது அற்புதமான ஒரு நிகழ்வு. பரதம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. 64 கலைகளிலே மிகச்சிறந்த கலையாக சரஸ்வதி தாய் போற்றுவது பரதக்கலை தான். காரணம் என்னன்னா, பரதம் என்பது ஒரு இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் தரக்கூடியது, சாதாரண விஷயம் அல்ல. பாட்டை உள்வாங்கி அந்த பாட்டினுடைய பொருளை உணர்ந்து அதற்கு தக்கபடி பாவனையோடு கூடி அங்கே நடனம் செய்யக்கூடிய அந்த தன்மை என்பது மிக அற்புதமானது. அது நடராஜரிடமிருந்து நேரடியாக வந்தது. அப்படிப்பட்ட அந்த அருளாட்சி பெற்ற இந்த குழந்தைகளை எல்லாம் மிக மிக பாராட்டுகிறேன். அம்மா அவங்க இவ்வளவு சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் தயார் பண்ணி இருக்கிறத குறித்து மிக்க மகிழ்ச்சி. பரதத்தை புரிந்து கொண்டு பாவனை செய்வது என்பது பெரியவர்களாலே முடியாத காரியம். காரணம், பாவனை என்பது உள்ளிருந்து இதயத்திலிருந்து வெளிவந்து விழக்கூடியது. அப்படி இந்த 9 நவரசங்களையும் வெளிக்காட்டக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதமான கலையை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரியது. அது மட்டுமல்ல, அதை சின்ன சாதனைக்குண்டான அளவு சேர்த்திருக்கீங்கன்னா அது மிக மிகப்பெரிய ஒரு சாதனை. அவங்களுக்கு எல்லாரும் ஒரு மிகப்பெரிய கையெழுத்து. அவர்கள் கலை இன்னும் வளரணும். பரதம் வளர வளர பாரதம் வளரும். ஏன்னா பண்பு வளரும், கலை வளரும், பண்பாடு வளரும். அத்தனையும் பரதத்தில் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு சுவாமிஜி அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கூறி நேரமாகிக் கொண்டிருக்கிறதுனால உங்களை அனைவரையும் எல்லாம் வல்ல நடராஜ பெருமானும் சரஸ்வதி தாயும் வாழ்த்த வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரையும் ஆசியுரையும் பரதத்தின் மகிமையையும் எடுத்துரைத்த சுவாமிஜி அவர்களுக்கு மனதார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குவோம். நல்ல ஒரு கடவுளி. பலத்த கடவுளி. ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். ஸோ பரதக்கலை, இந்த கலை நம்ம அதாவது எல்லா பெண்களும் குழந்தைகளும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கலையை கற்றுக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஐடி ஃபீல்டு எல்லாத்துலேயுமே வேலை பார்க்கறதுனால
நமக்கு வேற ஒரு மன ஆறுதலுக்கு எந்த விஷயம் கிடையாது. அதனால நிறைய பெண்கள் வந்து தவறான வழியில போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இது நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை ஒரு உதாரணமாக வச்சு தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து எதுக்கும் அவங்களால வெளிப்படுத்த முடியல. அப்போ வந்து பரதக்கல்லை கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா உச்சந்தலேருந்து உள்ளம்பாதம் வரைக்கும் நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸும் ஆக்டிவேட் ஆகும். நம்மளுடைய ரிலாக்ஸேஷன், ப்ரெஷர், சுகர் எது இருந்தாலும் நமக்கு அதை ரிலாக்ஸ் பண்ணும். ரெண்டாவது நம்மளுடைய அழுகை, சிரிப்பு, ஆத்திரம், நவரசங்களும் நம்ம வந்து பரதம் மூலியமா நம்ம வெளிப்படுத்துறதுனால நமக்கு வந்து என்னன்னா நம்ம சிந்தனை வந்து வேற எதுலையுமே போகாது. இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து என்ன ஆகும், பரதம் படிக்க படிக்க உங்களுடைய ஞாபக சக்திகள் ஜாஸ்தி ஆகும். ஒழுக்கம் வரும். பரதம் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் வந்து குழந்தைகளுக்கு ஒழுக்கம் வரும். இப்போ எல்லாருமே ரொம்ப மாடர்ன் உலகத்தில் வந்து யாரை பார்த்தாலும் ஹாய் பாய் அவ்வளோதான். இந்த நமஸ்காரம், ரெண்டு கையும் சேர்த்து நமஸ்காரம் சொல்ற ஒரு பண்பாடு நம்மளுடைய தமிழர் பண்பாடு, அது யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அந்த பரதம் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் அங்கிருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ அந்த பரதக்கலையை வந்து எனக்கு பரதம் ப்ளஸ் நம்மளுடைய கலாச்சாரம் இது ரெண்டையும் சேர்த்து கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் வந்து இந்த பரதக்கலையை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த பரதன்றது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ். இது 2 வருஷத்துலேயும் முடிக்கலாம், 8 வருஷத்துலேயும் முடிக்கலாம். இது வந்து யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் வாங்கி நம்ம வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் பரதம், பாட்டு, நட்டுவாங்க 3ஐயும் சேர்த்து சொல்லித்தரோம். மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பரதம் மட்டும் வாழறிவன் நற்றாத்தலாரணி மலமிசை ஏறினா வாழறி சேர்ந்தா நிலவிசை நீண்டு வாழ்வா தினா சுட்ட பொன் முள்ளாரும் மாறாரே நாகினா சுற்றவளே. We are celebrating 77 Republic Day this year. First, I wish you all a very happy Republic Day. Republic Day is the national festival of our country. We should always respect our constitution. I am proud to be an Indian. I love my country. Thank you. Jai Hind. அங்கே பேசிக் கொண்டிருப்பது தவிர்க்கப்பட்டாச்சு. இப்ப டான்ஸ் டீச்சருடைய பரிபூர்ணமான அந்த ஆசையோடு இந்த நடனம் துவங்க இருக்கிறது. ஓம் சத்வசார பஞ்சபூத அபயஹஸ்தரூபம் ஓம் ஆங்கிகம் புவனம் யஸ்ய வாசிகம் சர்வ வான்மயம் ஆகாயம் சந்திர தாராதீதம் நுமஸ்யாமிகம் சிவம் ஓம் ஹரணாதிமூர்த்தி ஜெய 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 மருளே நாசிவீனையும் வீரவேணிலும் மோசு மன்னனை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. dalam kutakadiku takadininatum takadimi 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 takadimi. பாணிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க தொட்டு. So children, all the best. நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட, ஓகே, எதை பற்றி நினைக்காம நீங்கள் இருக்கிறது வந்து சித்தர் பேத்துல, அதனால எதை பற்றியும் கவலை வேண்டாம். பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றும் அந்த நம்பிக்கையோட பானமாக ஏறி நின்று அழகாக டான்ஸ் ஆடுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். வாழ்க, வளர்க, உயர்க. சைட்ல யாரும் வர வேண்டாங்க. இந்த நடனம் முடிகிற வரைக்கும் சைட்ல யாரும் வர வேண்டாம்.
ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்முடைய குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கிருந்து சார் வந்திருக்காரு, ராஜேஷ் குமார் சார் வந்திருக்காரு. அவர் வந்து இப்போ வாட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ நமக்காக சொல்லுவார். பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாருமே நல்லா பண்ணுங்க. பானை மேலே வந்து நீங்கள் 30 நிமிஷம் வந்து இடைவிடாமல் நீங்கள் வந்து இந்த கண்டினியூஸாக இந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ணணும். சப்போஸ் யாராவது கீழே இறங்கிட்டீங்கன்னா இந்த ரெக்கார்டு ஓவராலாகவே கேன்சல் ஆகிடும். இங்கே நீங்கள் 50 பேர் பண்ணுறதுல யாராவது ஒருத்தர் கீழே இறங்கிட்டாலும், அந்த 30 நிமிஷத்துக்கு யாராவது ஒருத்தர் கீழே இறங்கினாலுமே இது ரெக்கார்டாக வந்து பரிந்துரைக்கப்படாது. ஸோ அதை எல்லாமே மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப வீக்காக வந்து ஹார்ட்ஃபுல்லாக பண்ணுங்க, சரிங்களா? அவங்க பரதநாட்டியம்க்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி பானை மேலே வச்சுக்கோ, உங்களுக்கு ட்ரைனிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரைனிங் மட்டும் பாருங்கள். சுற்றி இருக்க நாய்ஸ் யாருமே மைண்டில் வச்சுக்காதீங்க. ஏன்னா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நாய்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த நாய்ஸை வந்து யாருமே மனசில் வச்சுக்காதீங்க. உங்களோட பரிபூர்ணமாக வந்து இந்த நாட்டியத்தில் தான் இருக்கணும். ஸோ இதை வச்சுங்க. முக்கியமாக பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ யாருமே வீடியோஸ் மட்டும் ஷூட் பண்ண வேண்டாம். சைடில் வீடியோஸ் யாருமே ஷூட் பண்ண வேண்டாம். பேரண்ட்ஸ் எல்லாமே அப்படியே உட்காந்துக்கங்க. Ready, children?
शिव शम्भो स्वयम्भो शम्भो 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 शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो निर्गुण परब्रह्म स्वरूप निर्गुण परब्रह्म विदैश मकंद मुनिवर वंदितैश मकंद मुनिवर वंदितैश सर्वदिगंबर वेष्टितैश मकंद मुनिवर वंदितैश सर्वदिगंबर वेष्टितैश नित्यनिरञ्जन निर्गुतदेश नित्यनिरञ्जन निर्गुतदेश ईश सवेश सवेश शम्भो शिव शम्भो स्वयम्भो मकंद मुनिवर वंदितैश सर्वदिगंबर वेष्टितवेश सर्वदिगंबर वेष्टितवेश नित्यनिरञ्जन निर्गुतदेश नित्यनिरञ्जन निर्गुतदेश ईश सवेश सवेश शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो ईश्वर गुरु साक्षात् परब्रह्म
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் கூட யாவரும் கேலி. செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினும் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற இனி ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரே நிமிஷம். So do the தியான ஸ்லோகம். அப்படியே நில்லுங்க. Stand straight. Ready, 1, 2, 3, start. ஆங்கிகம் புவனம் ஏஷ்ய வாஷிகம் சர்வ வான்மயம் ஆஹாயம் சந்திர தாராதி தம் நுமஷாத்விகம் சிவம் ஓம் நடனாதிமூர்த்தி ஜெய 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 மருளே. பொன்னான் முத்ராஸ் அப்படியே கன்னியூ பண்ணிக்கோங்க. பதாகஸ் திருபதாகஸ் அர்த்தபதார சூட திரிசூலக வியாகாரம் பானம் அர்த்தசூசி அஞ்சலி கபோதம் கர்க்கடம் ஸ்வஸ்திஹஸ்ததா டோலா ஹஸ்த புஷ்பபுடக உச்சங்க சிவலிங்கக. எல்லாரும் கிளாப் பண்ணலாம். குட், வெரி குட், சூப்பர். ஸோ 30 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ரஜினி வந்து ஒரு படத்துல வந்து அந்த படத்தை எல்லாம் செலவு பண்ணணும், கடைசி நிமிஷத்துல வந்து அவங்க ஸ்டாஃபு கொடுத்து பண்ற மாதிரி கடைசி ஒரு நிமிஷத்துல அவங்க தியான ஸ்லோகம் பண்ணி முடிச்சிட்டோம். வெரி குட். அண்ணாச்சல மூவி மாதிரி நம்ம கதையாயிடுச்சு. எனிவே சித்தர்களுக்கும் குருமர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கிறேன். நன்றி. இதை பற்றி ஆடியன்ஸ் எப்படி உங்கள் சில்ட்ரன்ஸ் எப்படி பெருமையாக இருக்குங்க. இதை ஏற்படுத்தி கொடுத்த மேடமுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆக்சுவலி ஏன்னா மேம் சொன்னாங்க ஜஸ்ட் 1 month தான் ப்ராக்டிஸ் பண்ணது, சான்ஸே இல்லை. அன்பிலீவபிள், சூப்பர் பண்ணீங்க. சீஃப் கெஸ்ட் உங்களை பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி வச்சுருவாங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். நான் முதல்ல சொன்னது போல் இந்த சின்ன குழந்தைகள் கூட அந்த பாட்டை உள்வாங்கி அந்த பாவனையோட அந்த சின்ன குழந்தைகளை பாருங்கள், அதை பார்த்தா தெய்வீக குழந்தைகளாக இருக்குது. என்ன ஒரு பாவனை, என்ன ஒரு இது. உண்மையிலே உங்களை ரொம்ப பாராட்டுறோம்மா. நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு டீச்சர் கிடச்சி இவ்வளோ ஒரு பெரிய உலக சாதனை படைத்தவங்களை எல்லாம் உலகமே பாராட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருவோம். இந்த குழந்தைகளை பாராட்டி
நிஷா அவர்களுக்கும் நம்முடைய மனமுகந்த பாராட்டுக்கள். எல்லோரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி இந்த சித்தர் பீடத்தினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நன்றி.
P. Shivani, Trikoni Sarva Narayana Vidyalaya. முதல்ல வாங்கின 2 பேரும் மீண்டும் வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். முன்னாடி யார் பரிசு வாங்கிட்டு வாங்க. ஸ்மைல் ஸ்மைல் அண்ணா அண்ணா கொஞ்சம் பின்னாடி வேணா. இங்க பாருங்க எல்லாம் சிரிங்க பாப்பா. இங்க பாருங்க ரெடியா? இங்க பாருங்க சிரிங்க. சிரிப்பு தான் மருந்து. ஓகேவா? ரெடி. மேடம் கொஞ்சம் பின்னாடி வாங்க மேடம். செல்லு தான் முன்னாடி வருது. ஓகே இங்க பாருங்க ரெடி. அடுத்ததாக லாஸ்டா வந்து வளர்த்த கரங்களே ஒன்று தெய்வ பக்தி, இரண்டாவதாக தேசபக்தி. இது ரெண்டு நாம் தேட வேண்டிய செல்வம். ஒன்று தெய்வ பக்தி, இரண்டாவதாக தேசபக்தி. இந்த 2 பக்தியும் தேடி பாரத நாட்டை உலகத்திலே பல சிறந்த நிலை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றிகளை விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.